இன்றைக்கி வந்து தக்காளி பழ கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சி சட்டி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருக்கு. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை, இப்போ வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன். பெரிய வெங்காயத்தை அதை வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து தக்காளி போடணும். தக்காளி போட்டு ஒரு வதக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாம்பார் மிளகாய் தூள், இதை நல்லா வதக்கிக்கணும். இதில் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி, இது நல்லா கொதித்து வெந்து வரணும். அது வரைக்கும் மூடி வைப்போம். கூட்டு வெந்துருச்சு. இப்போ துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு கரண்டி போட்டுப்போம். அதையும் போட்டு ஒரு நல்லா ஒரு கிண்டிட்டு தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த கூட்டில் போட்டு ஒரு கொதி விடணும். தேங்காய் போட்டாச்சு. ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியது தான். இதான் தக்காளி கூட்டு. இந்த வந்து தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களே இதுமாரி ஒரு தடவை தக்காளி கூட்டு செஞ்சு பாருங்கள்.